கால தூக்கம் போடுறான் உதச்சுமியா மூக்க மூக்க என்னடா நேரமாகல அண்ணிய போய் ஆஸ்பத்திரியில பார்க்க வேண்டாம் இருடா ஏன் குழந்தைகிட்ட எப்படி விளையாடுறதுன்னு கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்து வந்துடுறேன். ஹலோ அப்படியா இத வந்துட்டோம் அண்ணா. அன்னைக்கு இப்ப பிரசவம் ஆயிடுமா லேடி டாக்டர் போன் பண்றாங்க. அப்படியா சரி வா போறேன். என்னங்க நானும் கூட வரேன். பாட்டியம்மா நீங்க இங்கேயே இருங்க. பச்சை புள்ளைய தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். நாங்க போய் விவரத்துக்கு போன் பண்றோம். கங்க்ராச்சுலேஷன் டாடி. என்னடி அம்மா குழந்தை பிறந்து விட்டதென்ற குதூகலமா? பைத்தியக்காரி, அரும்பாடுபட்டு நீ தேக்கி வைத்திருக்கின்ற அழகையெல்லாம் அணுவணுவாக குலைக்கின்ற ஆபத்து அரும்பு விட்டது என்பதை மறவாதே. இல்லை, ஆபத்தில்லை. அது என் அன்பு செல்வம். அன்பு செல்வன் தான். உன் அழகு செல்வத்தை அழிக்க வந்த அன்பு செல்வன் தான். ஐயோ, என் ரத்தத்தின் ரத்தம், உயிர் மூச்சு, இன்பக்கனி, என் குழந்தை. ரத்தத்தின் ரத்தம், உயிர் மூச்சு, இன்பக்கனி இன்னும் இருக்கிறது ஏராளமாக. மோவா அரும்பு, தாவா சிறுமான், சின்ன புதுமலர், சிங்கார சிட்டு, கண்ணல், கற்கண்டு, இளம்பிறை, எழில்நீலம், அணிச்சம்பூ, அகல் விளக்கு, யாழ், குழல், கிளி, குயில், தந்தம், தங்கம், இப்படி கோடி வர்ணனைகள் உண்டு குழந்தைக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை தாளாட்ட வைத்துக் கொள். ஆனால் பாலூட்டி உன் அழகை பாழாக்கிக் கொள்ளாதே. பாலூட்ட கூடாதா? குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க கூடாதா? பட்டு போன்ற மேனி, கட்டு குலையாத உடல், வட்ட நிலா முகம், மொட்டை விழுந்து வாடிவிடும். மூளை இல்லாமல் நடந்து கொள்ளாதே. கன்றுக்கு பால் கொடுக்கும் பசுவும், தன் குட்டிகளுக்கு பால் வழங்கும் நாயும் பூனையும் என்னை பார்த்து நையாண்டி செய்யுமே. நாயும் பூனையும் நாகரிக உலகத்தின் மாற்றங்களை கண்டதா? பசுவுக்கு தெரியுமா பகட்டின் பெருமை? கண் கவரும் வனப்பிலும் கவர்ச்சி பொங்கும் தோற்றத்திலும் தன் கணவன் காலமெல்லாம் மயங்கி காதலிக்க வேண்டுமே என்ற கவலை மீன்பிடி படைத்தவளே மிருகங்களுக்கு ஏது? அப்படியான நான் என் குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடாதா? சொல்வதை கேள். மேலும் உன் மேனியின் மிருகை அழித்துக் கொள்ளாதே. கணவனின் பிரியத்தை கெடுத்துக் கொள்ளாதே. என் அழகு குறைந்தாலும் அவர் அன்பு குறையாது. முட்டாளே, உன் நீல குருணையனும் கூர்மை ஒளி இழந்து விட்டால், நீண்டு கருத்த கூந்தல் உதிரத் தொடங்கிவிட்டால், மாம்பழ கண்ணும் சுருங்கிவிட்டால், மாதுளை இதழ் வாடிவிட்டால், புருவம் பொலிவிழுந்தால், கட்டு குலைந்தால், கருப்பு படர்ந்தால், பிறகு நீயே உன்னை விரும்ப மாட்டாய். நீயே உன்னை விரும்ப மாட்டாய். ஏன்க்கா குழந்தை அழறா? நீங்க ஏன் அழறீங்க? குழந்தைக்கு என்ன? குழந்தை கொண்டு இல்ல, எனக்குதான். என்னக்கா என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல பார்வதி. சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு என்ன? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட இல்லை, ஒரு தாய் இன்னொரு தாய் கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டு தலை குடிய வேண்டிய விஷயம் பார்வதி. சும்மா சொல்லுங்க அக்கா, உங்க தங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா? பார்வதி, லேடி டாக்டர் வந்தா வந்து என்ன பாவியாக்கிட்டு போயிட்டாங்க. அக்கா, தாய பேயாக்கிட்டு போயிட்டாங்க. விவரமா சொல்லுங்க. குழந்தைக்கு நான் பால் கொடுக்க கூடாதா? உடம்பு கெட்டுடுமா? குழந்தை உடம்பா? ஆமாம் பார்வதி. ஐயோ, குழந்தைக்கு போய் புட்டி பாலா கொடுக்கறது? அக்கா, உங்களுக்கு சம்மதம்னா குழந்தைய எங்கிட்டே கொடுத்துடுங்க, நான் கொடுக்கறேன். பார்வதி, பரவாயில்லக்கா,
பார்வதி கொடுங்கக்கா. இனிமே ரெண்டும் என் குழந்தைதான். கொடுங்க. சௌந்தரி, பாவம் அந்த பார்வதிக்கு எவ்வளவு கஷ்டம். 2 குழந்தைகளையும் ஒருத்தியே வளர்க்கறதுன்னா முடியுமா? அவனுக்கு 2 குழந்தை பிறந்திருந்தா அவதானே வளர்க்கணும். என்னமா சௌந்தரி, இந்த விஷயத்துல உன் கொள்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. அத்தா, இதுதான் சரியான கொள்கை. குழந்தை வேணுங்கிற ஆசையும் நிறைவேறுச்சு. நீங்க கொஞ்சம் மகிழ்கிற என் அழகு நிலைக்கும் வழி தெரிஞ்சிச்சு. இதோ இது வெளி அழகை காட்டும் நிலை கண்ணாடி. உண்மையான அழகை பிரதிபலிக்கின்ற நிலை கண்ணாடி குழந்தையின் முகம். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த குழந்தை இருக்கிற அழகை கெடுத்து விடக்கூடாது இல்லையா? சௌந்தரி, தாய்மையின் அழகே தனி அழகு. தாய்ப்பால் அருந்தி வளர்கின்ற ஒரு குழந்தை தன்னையும் வளர்த்துக் கொண்டு தாயின் அழகிலும் மங்களகரமான ஒரு மாற்றத்தை வளர்க்கிறது. புரிகிறதான் உங்க போக்கு. அழகையும் குறிச்சு அடுத்தவளை தேட அருமையான திட்டம் போடுறீங்க. ஆரம்பிச்சிட்டியா பைத்தியம்? என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். உடனே கோபம், கொதிப்பு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் எனக்காகவா அழகு தேடுறேன்? உங்க கண்களுக்கு ரம்யமான மலராக இருக்கணும் தானே குழந்தை கூட தியாகம் செய்றேன். சௌந்தரி, எனக்காகவே உன்னை படைத்த ஆண்டவன் இந்த அழகு தேவதையின் தங்கம் நிகர் அங்கமெல்லாம் பொங்குகின்ற புத்திழமை படைத்துட்டான். என்றைக்கும் இந்த அழகு சிரஞ்சீவியாக இருக்க அவன் வரம் தருவானேயானால் அதற்காக நான் என்ன தவம் செய்யவும் தயாராயிருப்பேன். பழைய பாக்கிக்க வழிய காணா இன்னொரு தோசை. உன்னாட்ட ஆளுங்களை நம்ப நான் பிளாட்பாரத்துக்கு வந்துட வேண்டியதுதான். இனிமேதானா 3 ரூபாய் அரணா ஆச்சு. கடையில கணக்கு வச்சுக்கலாமா? இங்க நீமா சாவுகராக்கி துண்ணத்துக்கு துட்ட போட்டுப்பா. இப்ப காசு இல்ல, சாயங்காலமா தர்றேன். எப்ப சொல்ற? துண்ணத்துக்கு அப்புறமா? ரிக்ஷா ஒண்ணு தானே, அப்படி ஓரமா விட்டு வை. நான் கடையை கட்டினதுக்கு அப்புறம் என்னை கொண்டு ஊட்டாண்ட விட்டுட்டு போ. நீதான் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டேங்கிறியா? தோசையாவது ஒட்டட்டும். காசுன்னா கடை கடையாண்ட போற, கடைன்னா என்னண்ட வர. ஒட்டுதான். கல்ல விட்டு தோசை வர மாட்டேங்குத. எந்த பாவி கண்ணை போட்டானோ? யார பார்த்து கைதாங்கிற? கைது என்ன பைஜாமாச்சி பாவா போட்டிருக்கான்? ரோமியோ, நீ போஸ்ட் ஒட்டிருக்க லட்சணத்தை பாரு. குமரி பெண்ண தலைகீழ ஊட்டிருக்கு. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்கிய. மூஞ்ச பாரு. முதல்ல உன் மூஞ்சிய பாரு. என் மூஞ்சிக்கு என்ன? நெத்தியில வச்சிருக்கிறிய பொட்டா இல்ல தோசையேவா? நாம விளம்பரத்தை செவத்துல ஒட்டுறோம், அந்த அம்மா நெத்தியிலேயே ஒட்டிருக்கு. ரோமியோ, நீடமல்ல திருடனையே காணோம். திருடன் எப்படி வெளியே வருவான்? அதனாலதான் பதுக்க வச்சிருக்கிறேன். ஓட்ட வாரிய வச்சுக்கிட்டு ஒட்டிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கு? நீ வாயை திறந்து தோசை ஊத்துற பாரு, அது மாதிரி இருக்குது. அரைப்படை அரிசியில முக்காப்படி கல் எடுத்து நான் உளுந்தையும் கலந்து நான் உளுந்து சொல்றேன். என் வயிறு பத்தி எரியுது. வயிறு எரியுதா? ஏன் அடுப்பு எரியலையா? இறங்குடா, குழந்தைடா. கைதங்களாவா? அவரை சொன்னா பரவாயில்ல, என்னையுமா கழுதாங்கிற? இரு வந்து உதச்சு. இறங்கு இறங்கு.
என்ன பண்ண என்னையா பாக்குற எனக்கு உனக்கு என்ன என்னையா ஐயோ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ விட்டு அவளை விட்டு விட்டு அத்தை போய் அத்தை போய் அத்தையாண்டி எடுத்த அத்தையாண்டி எடுத்த நான் என்ன பண்ண நீ அழுவுற ஏமா ஏமா அழுவுற என் மாவையெல்லாம் கெடுத்துட்டியே தோசை யார் திங்கிறது என் வியாபாரமே கெட்டு போச்சு நான் அழுவுற தோசை வியாபாரம் ஆனா அவ்வளவுதானே ஜூலியன் நீ உட்கார்ந்து தோசையை ஊத்து சொன்னா கேளு ஆயா இப்படி வாயா என்ன பச்சை பொண்ணு தோசை சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் பாத்தியாமா கூட்டத்தை பாத்தியா ஈ வைக்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க மாவை பார்த்தானா புதிய பார்த்தானா உனக்கு என்ன வயசு 45 இன்னும் நாள் கணக்கு தான் வெராட்டி கட்ட வேண்டிய வயசுல தோசை வியாபாரம் பண்றேங்கிற நடக்குமா போ புண்ணியத்துல காசு பண்ணி வச்சிருக்குது துட்டு அள்ளிட்டு ஓடு போ ராஜா அப்பா அப்பா என் குதிரை எங்கப்பா போகுது உன் குதிரை சண்டைக்கு போகுது அம்மா அம்மா என் குதிரை சண்டைக்கு போகுது என் கண்ணு சவுண்டி சவுண்டி குதிரையை பத்தியா பேர் சொல்லி கூப்பிடாத உனக்கு எத்தனை வாட்ட சொல்றது ராஜா நீ நல்ல பையன்ல என் கண்ணுல அம்மா அம்மான்னு கூப்பிடு என் கண்ணுல எங்க மாட்டே மாட்டே சௌந்தரி என்ன குழந்தைய போய் அடிச்சுக்கிட்டு குழந்தை தானே அதுக்கு என்ன தெரியும் சரி சரி மணி 3ஆவது நீங்க பாட்டிக்கு வர போறீங்களா இல்லையா நான் தான் ரெடியா இருக்கிறேன்னா அப்புறம் என்ன ராஜா நீ எங்க கூட வர்றியா நீங்க போங்க எங்க அம்மா கூடயே இருக்க பார்வதி குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காதே வேலையை கவனி சரி சரி வாங்க ஐயோ இங்கதான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பார்வதி குழந்தை வேண்டி ஈரமா இருக்கு யார் மழை நனைய விட்டது வேற யாரு இதோ நிக்கிறாள் இவதான் ஏன் பார்வதி அவ்வளவு வளர்ச்சியும் சித்தப்பா அம்மா வேலை செஞ்சிட்டு நாங்க மழையில விளையாடிட்டு இருந்தோம் வீட்டுல வேற யாரும் இல்லையா எல்லாம் வீட்லயே உட்கார்ந்து இருப்பாங்களா இவளை நம்பி குழந்தைங்களை விட்டுட்டு நாங்க பார்ட்டிக்கு போனோம் பார்வதி அவங்கதான் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க நீயாவது இந்த 2 குழந்தைகளையும் மூட்டை கட்டி முதுகுல போட்டுக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் செய்யணுமே தவிர இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கலாமா ஆண்டவன் உன்னை ஏழையா படைச்சு அடியன் தள்ள கட்டிந்து எடுக்கா எல்லா வேலைகளையும் ஒழுங்கா செய்யணுங்கிறதுக்கா ஆசு என்னடா உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது நான் இந்த வீட்டுல வேலை செய்யறது இல்லைன்னு உங்க தம்பிக்கு என் மேல ரொம்ப கோவம் நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவும் வந்தேன் அண்ணி சரி சரி வாங்க குழந்தைங்களுக்கு துணி மாத்தணும் நான் ஒரு 10 நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன சௌந்தரி விளையாடுற இப்ப எதுக்காக போகணும் மன நிம்மதிக்காக தான் இப்போ இங்க என்ன நிம்மதி குறைஞ்சு போச்சு உங்க தம்பி என்ன திட்டுறதும் கிண்டல் பண்றதும் உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு எருமலை மேல நிக்கிறப்ப அவளை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு என்ன குத்தி காட்டுனது கேலி பேசுனது எல்லாம் உங்களுக்கு புரியும் என்கிட்ட நடிக்காதீங்க அமைதியா இருந்த சோலையில ஆடிக்காத்து புகுந்துருச்சு இந்த வீடு அமைதியா இருக்கணும் அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எத்தனையோ விஷயங்களை உங்க காதுல போடாம இருந்திருக்கேன் அப்படி என்ன நடந்துருச்சு எங்க அண்ணனுக்கு மனைவிதான் தெய்வம் பெண் ஜாதிக்கு வச்ச கோட்டை தாண்டவே மாட்டார் அவருடைய ஆட்டப்பாட்டம் எல்லாம் போற்றோட சரி வீட்டுக்குள்ளே வந்த அவர் ஒரு அடிமை அவரு போல பொம்பளை காலடியில கிடக்க நான் ஒண்ணு கோடை இல்ல அப்படின்னு உங்க தம்பி பார்வதி கிட்ட பேசுனது இந்த காதால கேட்டிருக்கேன் பல தடவை
இதுவரை உங்ககிட்ட சொன்னேனா? சொன்னாதான் என் தம்பி விஷயத்துல நீ தலையிடாதுன்னு உத்தரவு போட்டுருவீங்களே. என்ன பத்தி எவ்வளவு? சினிமா ஸ்டார் மாதிரி சிங்காரிப்பு, நிமிஷத்துக்கு ஒரு மேக்கப், பாரிஸ் நகரத்தில் இருக்க வேண்டிய பியூட்டி, தமிழ்நாடு தகுதியை கெடுக்க இங்க வந்து தொலைஞ்சிருக்கு எங்க அண்ணனை பிடிச்ச சனிய. ஓ அப்படியா? அந்த வார்த்தையெல்லாம் என் காதுல வேணும்னு உங்க தம்பி வேணும்னு உருக்க பேசியதை கேட்டு என் உள்ளமே பூகம்பம் ஆயிடுச்சு. அந்த பூகம்பத்தை கூட உங்களுக்கு தெரியாம இவ்வளவு நாள் மறைச்சு வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நேராவே உங்க தம்பி மனசுல இருக்கிற விஷம் வெளிப்பட்டு போச்சு. இவ்வளவு நாளா இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லாம இருந்த? அமைதி நிறைஞ்ச சோலையிலே ஆடிக்காற்று வீசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். என் மனைவி இகழப்படுகிறாள், அதை தாங்கிக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற மானங்கிட்ட தன்மையை காட்டலாம். அமைதி அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆடிக்காத்து வீசினாலும் பரவாயில்ல. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ இதையே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தெய்வமே, என்ன ஒரு நிமிஷம் நிதானம் எனக்கு செய்துட்டே. சம்பாதிக்க வழி இல்லாத ஊர் சுத்துற சோம்பேறி. அப்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாசு உங்களுக்கு குழந்தை மாதிரி எத்தனை தரம் சொல்லிருக்கீங்க. குழந்தை? நான் அவனை குழந்தையாத்தான் நினைச்சேன். ஆனா அவன் தான் என்ன கோமாளியா நினைச்சான். அண்ணி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கல்ல? ஆம், அவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க. அத நீங்க ஏன் நீங்களா இப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க? பார்வதி, நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்க. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் வேற கொடுத்தனும் போகலாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை கேட்டாலே உங்க அண்ணனுக்கு இதயமே நின்னு போயிடும். அதெல்லாம் அந்த காலம் பார்வதி. இப்ப அண்ணனே ஒரு மாதிரியாக நடந்துக்கிறார். ராஜா அழுகுறான், இதோ வந்துடுறேன். போ போ, இப்பதானே மணி 11 ஆகுது. இனிமே வெடிஞ்சுதான் வருவேன் என்ன எழுப்புறதுக்கு. இப்பதான் வரியா? மணி என்ன ஆகுது பாரு. உடம்பு கொதிக்குது. கொஞ்சமாவது ஓய்வு இருந்தா தானே. இதெல்லாம் வேண்டாங்க. காலைல எழுந்திருச்சா ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் வேலை 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 தான். போராத குறைக்கு பெத்த பிள்ளை ஒண்ணு, பேராத பிள்ளை ஒண்ணு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ராஜா நம்ம மேல உயிரியே வச்சிருக்கான். எனக்கும் அப்படித்தான். 103 இருக்கு. இந்த பாரு, மாத்திரை தரேன், ஒழுங்கா சாப்பிட்டு மரியாதையா படுத்துக்க. காலைல எழுந்திருச்சு எனக்கு முன்னாடி போயிட்ட காலை ஒடிச்சு போடுவேன். படு, ரெஸ்ட் எடுத்துக்க.